அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் +2 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ல டாபிக் நம்பர் 1.5.3 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம். ஒரு டைபோல் எடுத்திருக்கோம். ஏ அப்படின்ற பாயிண்ட்ல -q அப்படின்ற சார்ஜ் மின்னூட்டம் இருக்கு. அதே மாதிரி 2a டிஸ்டன்ஸ்ல இந்த -qல இருந்து 2a டிஸ்டன்ஸ்ல +q அப்படின்ற சார்ஜ் வந்து b அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கு. சென்டர் பாயிண்ட் வந்து o அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஓவில் இருந்து a வரைக்கும், அதாவது -q சார்ஜ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம a அப்படின்னு எடுத்துக்கிறோம். a அதே மாதிரி ஓவில் இருந்து +q சார்ஜ் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a அப்படின்னு எடுத்திருக்கோம். மொத்த டிஸ்டன்ஸ் ஏவிலிருந்து b வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இடைவெளி வந்து 2a அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஆரிஜின் பாயிண்ட் ஓவிலிருந்து p அப்படின்ற ஒரு புள்ளியை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து இந்த p இருக்கக்கூடிய அந்த தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா r அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த b அப்படின்ற பாயிண்ட், இந்த p அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து r1 டிஸ்டன்ஸ்லையும், அதே மாதிரி இந்த பாயிண்ட், அதாவது எடுத்திருக்கக்கூடிய இந்த a அப்படின்ற நெகட்டிவ் சார்ஜ் வந்து r2 அப்படின்ற டிஸ்டன்ஸ்லையும் இருக்கு. ஸோ இந்த o அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து இந்த p அப்படின்ற பாயிண்ட்டுக்கு OB கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள், அதை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்திருக்கோம். நமக்கு வழக்கமாக தெரியும் மின் இருமுனையின் திருப்புத்திறன் டைபோல் மொமெண்ட் p வெக்டார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல இருந்து ப்ளஸ் டைரக்ஷன்ஸ்ல, -qல இருந்து +q டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். அதை நம்ம p வெக்டார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். p வெக்டார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை ஏரோ மார்க் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து p அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ -qனால p அப்படின்ற பாயிண்ட்ல என்ன மின் அழுத்தம் பொட்டன்ஷியல், அதே மாதிரி +qனால p அப்படின்ற புள்ளியில ஏற்படக்கூடிய மின் அழுத்தம். ஸோ +qனால potential at point, potential point P is equal to 1/4πε0 q/r1. அதே போல -qனால potential at point P is equal to 1/4πε0 -q/r2. ஸோ இந்த இடத்த ரிமைனிங் ஆங்கிள், அதாவது தீட்டா போக இந்த OAP இதுக்கு இடையே உள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இது ரிமைனிங் ஆங்கிள். 180 டிகிரியில் தீட்டா போயிடுச்சு அப்படின்னா மிச்ச கோணம் தான் இந்த ஆங்கிள், அதாவது AOPக்கு நடுவில் இருக்கக்கூடிய கோணம். ஸோ பியில் இருக்கக்கூடிய டோட்டல் பொட்டன்ஷியல், அதாவது மொத்த மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். பியில் டோட்டல் பொட்டன்ஷியல், அதை வந்து மொத்த மின்னழுத்தம் டோட்டல் அப்படின்னு எழுதிக்கலாம். டோட்டல் பொட்டன்ஷியல் V is equal to 1/4πε0 Q காமனா 2 எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் நம்ம V1 அப்படின்னும் இதை V2 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ v1 ப்ளஸ் v2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு v1ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 1/4 q by r1 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/4 epsilon naught q divided by r2. இங்கே வந்து மைனஸ் q அப்படின்றதுனால மைனஸ் டேர்ம் வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்மில் வந்து மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை தனியாக பிரித்து எழுதணும் அப்படின்னா 1/4 epsilon naught ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது. இங்கே q அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவான விஷயம். ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்றது தான் இருக்குது. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த மின்னழுத்தம். ஸோ இந்த பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய மின் இருமுனையின் இடையே உள்ள தொலைவு 2a விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து ஏவை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் ஏ. அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்து கொசைன் லாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது பிஓபி அப்படின்ற பாயிண்ட். ஸோ இங்கே இந்த லைன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் ஓ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, அதாவது ஓவிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இங்கே நமக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ளஸ் கியூ அப்படின்ற சார்ஜிங் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய பி அப்படின்ற பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு R1, இந்த டிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னு நமக்கு இருக்குது. ஸோ இங்கே கொசைன் லாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூஸிங் கொசைன் லா, கொசைன் விதியை பயன்படுத்த ஸோ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் மைனஸ் 2RA காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம 11வது 2ஆம் பாடத்தில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த விதியை, கொசைன் விதி அப்படின்றது. ஸோ இது வந்து தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த விதியை பயன்படுத்தி R1ஓட மதிப்பை நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ இப்போ R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்ம வந்து R1 அதாவது R ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே R ஸ்கொயர் வந்துடும். இந்த இடத்த 1 அப்படின்னு இருக்கும். இங்கே R ஸ்கொயர் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, R ஸ்கொயரால் பெருக்கி R ஸ்கொயரில் வகுத்த பிறகு R ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே A ஸ்கொயர் இருக்கும், கூட அந்த R ஸ்கொயர் வெளியே போயிடும். அப்போ டிவிஷன்ஸில் ஒரு R ஸ்கொயர் வரும். மைனஸ் இங்கே ஆரால் பெருக்கி ஆரால் வகுத்தா நமக்கு மேலே R ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ 2 அதில் இருக்கக்கூடிய R ஸ்கொயர் வெளியே போனதுனால A காஸ் தீட்டா டிவைடட் பை R அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம R அப்படின்றத வந்து நம்ம பெருசு அப்படின்னு எடுத்திருக்கோம். A அப்படின்றத வந்து நம்ம சின்னது, R இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் A அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய A ஸ்கொயர் பை R ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வந்து மிக மிக சின்னது. ஸோ இது வந்து ரொம்ப சின்னது அப்படின்றதுனால இந்த டேர்ம் வந்து என்ன பண்ணலாம், நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், அதாவது புறக்கணிக்க செய்கிறோம். இந்த டேர்ம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், புறக்கணிக்க செய்கிறோம். அதை இந்த டேர்ம்லேருந்து எடுத்துடுறோம். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய R ஸ்கொயர், இந்த டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆகாது. ஸோ ப்ராக்கெட்குள்ளே 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா பை R அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது என்னது, நமக்கு R1 ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/R1 தேவை. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இப்போ R1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஸ்கொயர் போயிடும், அப்போ R மட்டும் இருக்கும். இங்கே இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுல வந்து ஸ்கொயர் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், 1/2 அப்படின்னு போடுறோம். இப்போ 1 மைனஸ் 2A காஸ் தீட்டா பை R அடுக்கு 1/2. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு 1/2 இருக்குது. ஸோ இதை தலைகீழ கொண்டு வரும். இந்த டேர்ம் மட்டும் தலைகீழ மாற்றி எழுதணும் அப்படின்னா
இங்கே வந்து 1/r1 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இது 1/r அப்படின்னு மாறிடும். இந்த மொத்த அமைப்பும் வந்து 1/1 மைனஸ் 2a cos theta by r அப்படின்னு நமக்கு மாறிடும். ஸோ இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். இதனுடைய அடுக்கு வந்து 1/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அமைப்பை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கீழ், அதாவது இன்வர்ஸ்லேயே இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு வந்துடுறோம். ஏன்னா இதுக்கு அடுக்கு இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு வரும். ப்ராக்கெட்குள்ளே இன்வெர்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே கொண்டு போகும்போது மைனஸ் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து 1/2. அப்போது 1/r1 is equal to 1/r. இந்த டேர்ம் மேலே கொண்டு போகிறோம். அப்போ 1 மைனஸ் 2a cos theta by r. இதனுடைய அடுக்கு கீழிருந்து மேலே போகும்போது மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பவர் வந்து 1/2 அப்படின்னு ஆகிடும். ஸோ இங்கே இன்னொரு கண்டிஷன் கொண்டு வராங்க. a/r இஸ் வெரி மச் லெஸ் தேன் 1. வெரி மச் லெஸ் தேன் 1. இங்கே வந்து பைனாமியல் தானே யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து தமிழில் ஈருறுப்பு தேற்றம். ஈருறுப்பு தேற்றம். இதை பயன்படுத்தி உயர் அடுக்கு, அதாவது ஹையர் டேர்ம்ஸ், அது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு அடுக்கு இல்லாத அந்த சிறிய மதிப்பு மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம். அடுக்கு இல்லாத மதிப்பு மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுக்கு இருக்கக்கூடிய மதிப்புலாம் நம்ம வந்து புறக்கணிச்சிடுறோம். அப்போ 1/r1 is equal to 1/r ப்ராக்கெட்குள்ள 1 plus a/r cos theta அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்த டேர்ம் எல்லாமே நமக்கு, இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு அதிகமாக போகும். அப்போ a²/r² அப்படின்னு ஒரு டேர்ம் வந்தது அப்படின்னா அதனோட மதிப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், புறக்கணிச்சிடலாம். அதனால இந்த மதிப்பை மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1/r1க்கான மதிப்பு. இதுக்கு அடுத்தது 1/r2 அப்படின்ற மதிப்பை நம்ம கணக்கிட போகிறோம். அதுக்கும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், தேற்றத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கிட போகிறோம். அப்போது இதே போல் சிமிலர்லி அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். இப்போ முக்கோணம் AOP, ட்ரையாங்கிள் AOP அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதனுடைய ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரஃபாக டயக்ராம் வரைச்சோம் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. இந்த டிஸ்டன்ஸ் R2, இந்த டிஸ்டன்ஸ் R, பாயிண்ட் P, இங்கே ஆரிஜின் O, டிஸ்டன்ஸ் A, ஓவிலிருந்து A வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து மைனஸ் Q இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து A அப்படின்னு எடுத்துக்கலாம். கொசைன் லாவை பயன்படுத்தி AOP அப்படின்ற முக்கோணத்தில் கொசைன் லா பயன்படுத்துகிறோம். அப்போ நமக்கு R2² இஸ் ஈக்குவல் டு R² ப்ளஸ் A² மைனஸ் 2RA காஸ், இங்கே தீட்டாவுக்கு பதிலாக 180 மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போது 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா, திரிகோணமிதியில் ஃபார்முலாவில் காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றத நம்ம வந்து மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது இந்த பாயிண்டில் வந்து R² ப்ளஸ் A² மைனஸ் 2RA மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இந்த மைனஸ் வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு R² ப்ளஸ் A² ப்ளஸ் 2RA காஸ் தீட்டா. இது வந்து R2². மேலே உள்ள R1 கண்டுபிடிக்கும் போது சில ஸ்டெப்ஸை ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன், அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். R² ப்ளஸ் A² R²/R². ஏன்னா இங்கே R² காமனாக எடுக்கும்போது இங்கே R² இருக்காது, அதனால் மேலே கீழேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ப்ளஸ்
2 ஆர் ஸ்கொயர் வரணும். இங்கே வந்து ஆர் மட்டும்தான் இருக்குது. ஆரால் மல்டிப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் கிடைக்கும். அதே மாதிரி ஆரால் டிவைட் பண்ணிடுறேன். ஏ காஸ் தீட்டா. ஸோ இப்போது ஆர் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 ப்ளஸ் இந்த இடத்த ஆர் ஸ்கொயர் நமக்கு போயிடும். ஸோ அதனால் இங்கேயும் ஆர் ஸ்கொயர் போயிடும். ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2a cos theta by r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து r2 ஸ்கொயர் இருக்கு. நம்மளுடைய a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் அப்படின்ற மதிப்பை நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதை வந்து புறக்கணிச்சிடுறோம். அப்படி புறக்கணிக்கும் போது மீதமுள்ள அந்த பகுதி r ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2a cos theta by r அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் இந்த R2ஓட இன்வர்ஷன் தான் நமக்கு தேவை, தலைகீழ் மதிப்பு தான் தேவை. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழ் மதிப்பாக கொண்டு வரோம். 1 பை R2 ஸ்கொயர். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா R2 அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸ்கொயர் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து 1 பை வெறும் R2 தான் இருக்கும். ஸ்கொயர் போயிடுச்சு இல்லையா? ஸோ R2 இஸ் ஈக்குவல் டு R. இங்கே ஸ்கொயர் இல்லை, அதனால் வந்து ரூட் வரும். 1 ப்ளஸ் 2a காஸ் தீட்டா பை R பவர் 1/2. இது அடுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பகுதியை தலைகீழாக இப்போ மாற்றுறோம். 1 பை R2 is equal to 1 by R 1 plus 2a cos theta. இது வந்து 1 கீழ், அதாவது இன்வர்ஷனில் இருக்கும், ப்ராக்கெட்டில் R அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து 1/2. இப்போ நம்ம இந்த டேர்ம் மட்டும் மேலே கொண்டு போகிறோம். ஈக்குவல் டு 1 by R 1 plus 2a cos theta by R. இந்த அடுக்கு கீழ் இருந்தது 1/2 மேலே போகும்போது -1/2 அப்படின்னு கிடைக்கும். முன்னாடி வந்து 1 by R2 இருக்கும். இங்கே மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். அதாவது பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரத்தை இந்த ஈக்குவேஷனில் பயன்படுத்த போகிறோம். அதை வந்து தமிழில் ஈருறுப்பு தேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பயன்படுத்தும்போது இதில் இருக்கக்கூடிய உயர் அடுக்குக்குறி மதிப்பெல்லாம் போயிடும். அப்போ குறைந்த அடுக்குக்குறி மட்டும் ஒன்று இருக்கும். 1 by R2 is equal to 1 by R 1 minus a cos theta by R. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி மதிப்பு. ஸோ இந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 by R2க்கானது. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது என்னது, நமக்கு 1 by R1க்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் மொத்த மின்னழுத்த சமன்பாடுகளை நம்ம பிரதியிட போகிறோம். இப்போ மொத்த மின்னழுத்தம் V equal to total potential V equal to first equation 1 by 4 pi epsilon naught. இதை நம்ம Q காமனாக எடுத்து வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 1 by R1ஓட மதிப்பு 1 by R 1 minus a cos theta by R. இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு வரும். இது வந்து ஃபஸ்ட் டேர்முக்கானது. செகண்ட் டேர்முக்கானது மைனஸ் ஆஃப், இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கு. 1 by R ப்ராக்கெட்குள்ள 1 minus a cos theta by R. இது வந்து R2க்கான மதிப்பு. ஸோ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்க. 1 by 4 pi epsilon naught Q காமனாக இருக்குது. 1 by R plus a cos theta by R square. அதாவது இந்த 1 by R ஃபஸ்ட்டு இதோடையும் அதுக்கப்புறம் இந்தாண்டு இருக்க டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி
இங்கே இருக்கக்கூடிய 1/r ஃபஸ்ட்டு இந்த 1ஓட அதுக்கு அடுத்தது மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆரோட மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் இந்த 1ஓட ப்ளஸில் இருக்குது, அதனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்னால மைனஸ் 1/r அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மைனஸ் சேரும்போது ப்ளஸ் அப்படின்னு வரும். ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை இந்த ஆரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு r² அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே 1/r ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இங்கே 1/r ப்ளஸில் இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கட்டும் அப்படியே ஆட் பண்ணி எழுதுங்க. 4π எப்சிலான் நாட் q ரிமைனிங் பார்ட் இங்கே a cos theta by r², இங்கே a cos theta by r². அப்போ 2 டைம்ஸ் இருக்கனால 2a cos theta by r² அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை மொத்தமாக எழுதணும் அப்படின்னா q by 4π எப்சிலான் நாட் இங்கே ரிமைனிங் 2a இருக்குது cos theta by r² அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த q into 2a அப்படின்றது வந்து p அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ p அப்படின்றது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் இருமுனையின் திருப்புத்திறன், மொமெண்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் p is equal to 2qa அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த டேர்ம் இங்கே பிரதியிடுங்க. இப்போ p cos theta divided by 4π எப்சிலான் நாட் r². இதுதான் நம்மளுடைய மின் இருமுனையின் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின் அழுத்தம். ஸோ இதை v அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம். ஸோ இதில் இந்த p cos தீட்டாவை மட்டும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p வெக்டார் டாட் r கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா இந்த cos தீட்டாவுக்கு பதிலாக p cos தீட்டாவுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p cos theta is equal p vector dot r cap அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த மதிப்பு இங்கே மாறக்கூடிய மதிப்பு. ஸோ மறுபடியும் இன்னொரு டேர்மாக மாற்றி எழுதுகிறோம். 1/4π எப்சிலான் நாட் p vector dot r cap divided by r². இந்த கண்டிஷன் வந்து r is very much greater than a அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் மொத்தமாக 3 ஸ்பெஷல் கேஸ் கொண்டு வராங்க. ஸ்பெஷல் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின் இருமுனை டைபோலில் இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம் -q, இங்கே வந்து +q அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த p அப்படின்ற பாயிண்ட்டை இந்த லைன்லேயே, அதாவது நம்ம pக்கு பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்த வச்சோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ஆரிஜின்லேருந்து இந்த பக்கம் போன தீட்டா அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்து தீட்டா is equal 0 அப்படின்னு இருக்கும். அப்போ தீட்டா மதிப்பு 0வாக இருந்துச்சு அப்படின்னா cos தீட்டா is equal to நமக்கு வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா cos 0 degree is equal to 1. ஸோ v equal to 1/4π எப்சிலான் நாட் p by r². இதுவே கேஸ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த p பாயிண்ட்டு நம்ம இங்கே வரும்போது 0ன்னு வந்துருச்சு. இதே p பாயிண்ட்டு இந்த இடத்த -q பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் வந்து இப்படி ஃபுல்லாக வரும். இப்போ ஃபுல்லாக வரும்போது 180 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ தீட்டா is equal to 180 டிகிரி. theta is equal to 180 degree. So cos 180 degree is equal to -1. So இப்போ மின்னழுத்தம் பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன் 1/4π எப்சிலான் நாட் -p by r² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸை முன்னாடி கொண்டு போய் ஈக்குவேஷன் மாற்றி எழுதணும் அப்படின்னா -1/4π எப்சிலான் நாட் p by r² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது தேர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த தேர்ட் கேஸில் தீட்டா is equal to 90 டிகிரி, அதாவது -q இந்த பாயிண்டில் +q இந்த பாயிண்டில் இருக்கும்போது
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட், அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குட்டோரியல் பாயிண்ட், ஈக்குட்டோரியல் லைன் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்போ இந்த இடத்த ஆங்கிள் நமக்கு என்னவாக இருக்கும், 90 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்கும்போது நமக்கே தெரியும் காஸ் 90 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னது 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே v is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஏன்னா காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன் 1/4πε0. இந்த இடத்த p காஸோட வேல்யூ நமக்கு 0 டிகிரி அப்படின்னு எழுதினோம்னா இங்கே 0 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ மொத்தமாக வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குட்டோரியல் அந்த லைனில் நமக்கு பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணும் பொழுது 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நன்றி மாணவர்களே. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.